எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அதுவும் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இதை செலிப்ரேட் பண்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன கிவ் அவே கான்டெஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோ நடுவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ 2 இயர்ஸ்ல 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஹாபி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பிளான்டட் டேங்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ இந்த டைம்ல என்னோட மெமரிஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். ஒரு சில ஃபோட்டோஸ், அதாவது நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண பிளான்டட் டேங்க் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஓரளவு வந்து பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த பிளான்டட் டேங்க்ஸ்ல எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்ற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண ஃபிஷ் டேங்க் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் கிரேவல் தான் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு வந்து தெரியாது இது கீழே வந்து சப்ஸ்ட்ரேட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக ஒரு கிரேவல் போட்டு வேலிஸ் நிறையா இந்த மாதிரி எல்லாமே ஈஸியான பிளான்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். பட் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஹெல்த்தி கண்டிஷனே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி ஸ்டோன்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க, எல்லாமே வந்து ஒரு ஈவனாகவே இருக்காது. என்ன ஸ்டோன்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2011 எடுத்த ஃபோட்டோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ண பிளான்டட் டேங்க். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் லேஅவுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் நான் யூஸ் பண்ண, லாஸ்ட் செட்டப்பில் யூஸ் பண்ண அதே பிளான்ட்ஸ் தான். ஸோ நிறைய பிளான்ட்ஸ் வந்து எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு ஸ்கேப்பிங் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அப்போ ஒரு கான்டெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் எத்தனை பேர் வந்து எவ்வளோ லைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கான்டெஸ்ட்டில் வந்து என்னோட ஃபோட்டோஸ் வந்து நான் சப்மிட் பண்ணி அதில் வின் பண்ணும்போது இந்த பிளான்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதான் இந்த செட்டப். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏ சேனல் பார்த்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கீழே ஒயிட் சாண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சப்ஸ்ட்ரேட் போடணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. நார்மல் கிரேவல்ஸ்லேயே வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம், அதாவது ஒரு 2011 டிசம்பர் அந்த மாதிரி செட் பண்ண பீரியட் இது. ஸோ இது வந்து ஒரு கான்டெஸ்ட்காக நான் ரெடி பண்ணேன். அப்போ வந்து எனக்கு தெரியாது ரொம்ப இந்த மாதிரி டேங்க்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட்டப் பண்ணேன். பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெபாம்போ இந்த மாதிரி எல்லாமே ஈஸியான பிளான்ட்ஸ் தான் வந்து செட் பண்ணியிருந்தேன். லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கலரில் இருக்குது, இந்த சைடு ஒரு கலரில் இருக்குது. இது என்ன ரீசன் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு நார்மல் சிஎஃப்எல் லைட்டும் இந்த சைடு வந்து அந்த டங்ஸ்டன் லைட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் க்ரோத் வந்து இதில் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த லைட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அந்த டங்ஸ்டன் அந்த 60 வாட்ஸ் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சப்ஸ்ட்ரேட் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு செட் பண்ண டேங்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஏல வந்து அது ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டிருப்பாங்க ஏடிஏ ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து ட்ரை பண்ண செட்டப் இது. இந்த சாண்டெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் சாண்ட்லாம் இல்லை, நார்மலாக நம்ம வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற சாண்டு தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ராக்ஸ் தான், அதில் ஜாவா மாஸ் டைப் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான், பட் என்னை பார்க்காதீங்க. ஸோ செட்டப் பண்ணும்போது ஜஸ்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேங்கும் கேவலமாக இருக்கு, நானும் கேவலமாக இருக்குல்ல, மாற்றிடலாம். ஸோ இதுதான் டேங்க் செட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரிஃப்ட்வுட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு செட் பண்ணதுனால ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ராக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஃபர்ஸ்ட் CO2 டிஃப்யூசரில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே வந்து அந்த ஈஸ்ட் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற CO2 அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருந்தது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன். இதுதான் ஃப்ரண்ட் வியூ.
ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிக்கியா அந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு CO2 தேவை, ஹைலைட்டிங் தேவை. பட் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. சரி ஏதோ அப்போது காம்படிஷன் வந்து நான் வின் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த ஒரு பிளான்ட்ஸும் சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு செட் பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்க ஒரு டெம்பரேச்சருக்காக ஹீட்டர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ட்டு ஹீட்டர் வந்து செட் பண்ணி நிறைய வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாவே வந்து ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து ஹீட்டர் வந்து தேவையில்லை, மோஸ்ட்லி பிளான்ட் டேங்க் சில்லர்ஸ் தான் தேவைப்படும். பட் நான் ஹீட்டர் வச்சு அப்போவே செட் பண்ணியிருக்கேன். பட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 2 feet 60 சென்டிமீட்டர் T5 லைட் தான். T5 கூட சொல்ல முடியாது, T8ன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் டியூப் லைட்ஸ் தான் இது, 2 feet நார்மல் டியூப் லைட்ஸ் தான். பட் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. பட் ரொம்ப வந்து அட்வான்ஸாக செட் பண்ண முடியல. ஓரளவு நார்மலாக ஒரு இன்டர்மீடியேட் இல்லை ஒரு பேசிக் பிளான்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ்லாம் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜாப்பனீஸில் வந்து ஐவாகுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண டேங்க்கு தான் இது. இந்த ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். இது நான் எதுவுமே வாங்கலை, கலெக்ட் பண்ண ராக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த செட்டப்காக பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிஸ்னேரியா, அதுக்கப்புறம் டெனலஸ், இந்த மாதிரி பிளான்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இது எல்லாமே பார்க்கறதுக்கு அப்போ நல்லா இருந்தது, க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கைஸ், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிவ்அவே இப்போ நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் என்னோட மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் மொக்க போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ கிவ்அவே கான்டெஸ்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து நான் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். ஸோ இந்த சேனல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மியூசிக் சேனல் தான். ஸோ இந்த சேனல் நான் ப்ரொமோட் பண்ணுற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேனல்ஸ்க்கு வந்து வீடியோகிராஃபி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர்ஸாக இருந்தாலும் சரி, ரெக்கார்ட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து ஹை லெவலில் வந்து பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மியூசிக் சேனல் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஒரு வாட்டி போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் வந்து அந்த சேனலுக்கு கொடுங்க. கைஸ், இந்த கிவ்அவே கான்டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதுல உங்களோட ஃபிஷ் டேங்கோட போட்டோவை எங்களுக்கு அனுப்பணும். ஸோ இது எப்படி அனுப்பணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கோட ஃப்ரண்ட் சைட் அந்த ஒரு போட்டோவும் ஃபிஷ் டேங்க் கூட நீங்க இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி அந்த மாதிரி எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமுக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவோம்னா யாருக்கு வந்து நிறைய லைக்ஸ் இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒரு 3 டேங்க் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த லைக்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிவிட்டு இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் டேங்க். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்னோட நேனோ டேங்க் ஜேர்னிஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் நான் செட் பண்ண ஃபர்ஸ்ட் நேனோ டேங்க். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கியூப் கூட இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு லெஸ் தென் 30 தான். 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏரியா டேங்கோட நேனோ டேங்க் அதோட சைஸ் பார்த்து தான் நான் இது வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சேன். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் யூஸ்க்காக வர லைட் தான். 10 watts LED, இது ஃப்ளட் LED அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட் வந்து இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு லைட் தான். இதுக்கப்புறம் நான் எந்த லைட்டுமே வாங்கல ஃப்ளட் LED. இதோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களே பாருங்க. ஸோ இந்த நேனோ டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா CO2 அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் DIY CO2 தான். ஜஸ்ட் ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர், அதுக்கப்புறம் LED லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். க்ரோத் வந்து நல்லாவே இருக்கு. இந்த நேனோ டேங்க் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செட் பண்ணது தான். ஸோ இந்த வுட்டு வந்து இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க ஷ்ரிம்ப் டேங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஷிம் டேங்க் நீங்கள் பார்த்தது இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன் பாருங்கள். ஸோ இந்த சேம் வுட்டு தான் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரிஃப்ட் வுட்டுமே வந்து மோஸ்ட்லி நான் சேல் பண்ணதே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பிளான்ட் டேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின ட்ரிஃப்ட் வுட்ஸ் இதெல்லாம். ஸோ நல்லா இருக்கு, இதுவும் ஒன்று. ஸோ இந்த ஹைட்ரோகட்டல் ஓண்டா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானோ சைஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசு, அதாவது வந்து 40 சென்டிமீட்டர் டேங்க்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளான்ட் டேங்க்குன்ட்டு லைட் வாங்கினது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பெபிள்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வாங்கினதில்லை. ஐ திங்க் இந்த பிளாக் கலர் வுட்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணது, இந்த ப்ரௌன்லாம் வந்து நான் வாங்கின வுட்டுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஹனிபியாஸ் ஜாவா ஃபர்ன் அது மட்டும் வச்சு செட் பண்ண டேங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கூட. அண்ட் தென் இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் அந்த டேனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ டேங்க் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு பண்ணியே ஆகணும். ஸோ சேம் டேங்க் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CO2 கிட் வாங்கி செட் பண்ண டேங்க் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பெபிள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ சேம் பெபிள்ஸ் அதை தான் வச்சு செட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராப்பராக வந்து CO2 டிஃப்யூசர்ஸ் அப்புறம் CO2 கிட்லாம் வச்சு செட் பண்ண ஃபர்ஸ்ட் டேங்க் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி நான் நிறைய டேங்க்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில டேங்க்ஸ் இருக்கு. ஸோ அதையும் இப்போ பார்த்துடலாம். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் வுட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ட்ரிஃப்ட் வுட்ஸ். ஸோ இதை வச்சு ஏதாச்சும் டேங்க் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் டேங்க் செட் பண்ணது. ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து சப்ஸ்ட்ரேட்டில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து டைப் பண்ணி அப்படியே பிளான்ட்ல சாண்டில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். சேம் ட்ரிஃப்ட் வுட் தான், பட் இங்கே இருக்க அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த செட்டப். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CO2ல எதுவுமே வந்து சப்ளை பண்ணவே இல்லை. நார்மலாக கீழே என்ன சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அது மட்டும்தான். ஃபர்டிலைசர்ஸ் கூட எனக்கு தெரிஞ்ச எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அண்ட் தென் ஜஸ்ட் டெரஸ் பிளான்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வெறும் அந்த மணி பிளான்ட் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பராக வந்து பிளான்ட் டேங்க்குன்ட்டு மொத்தமாக எல்லாமே வந்து வாங்கி செட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். ஸோ லில்லி பைப்பாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட் டேங்க்கான லைட்டாக இருக்கட்டும், சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ADS சப்ஸ்ட்ரேட், புது ட்ரிஃப்ட் வுட் எல்லாமே வந்து இந்த ஒரு செட்டப் தான். இந்த செட்டப்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட்டப்காக தான் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏடியோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்த செட்டப்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ரிசல்ட்ஸ் வந்து சீரியஸாக அமேசிங்காக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஸ்லாம் வந்து பாருங்கள், ரெட் கலர்லாம் வந்து நம்ம ஊருக்கு இப்படி எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுலாம் வந்து சீரியஸாக ஏடியோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் க்ரோத்து. நீங்கள் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணல அப்படி இல்லைன்னா பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த லைட் வந்து நம்மளோட வீடியோலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து T5 டியூப்ஸ் யூஸ் பண்ணுற லைட் தான். 4 T5 லைட்ஸ் இருக்குது, மொத்தமாக 96 வாட்ஸ் இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வேவ் மேக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த வேவ் மேக்கர். ஸோ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ செட்டப்ஸ் பண்ணியிருக்கீங்களே, இதில் வந்து ஃபெயிலியர்ஸே இல்லையா அப்படின்ட்டு. நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து டேங்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேங்க் வந்து செட் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இமேஜையும் பாருங்கள். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக செட் பண்ண செட்டப் இது.
ஸோ நிறைய பிளான்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த செட்டப் வந்து நான் பண்ணியிருந்தேன். பட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா சில்லர் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளான்ஸ் மொத்தமாக போயிடுச்சு. சாயிலும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் ரீஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. நீங்கள் வந்து டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் என்ன இருக்கு, வாட்டர் பேராமீட்டர்ஸ் என்ன, அப்படி எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்னோட ஃபிஷ்ஷஸ் வந்து இறந்துருது அப்படின்ட்டு. ஸோ இது என்னால் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன வாட்டர் வச்சிருக்கீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் எப்படி கேட்குறீங்கன்னா, நான் வந்து ஒரு 20 மீன் வாங்கினேன், ஸோ இப்போ வந்து 3 தான் இருக்கு, அது எப்படி இருந்துச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா நம்மளால எதுவுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணியிருக்கலாம், இல்லை வாட்டரில் குளோரின் இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து கெஸ் பண்ண முடியாது. அது உங்களோட ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து அதை சேவ் பண்ண முடியும். ஒரு பிளான்ட் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க்ல எந்த ஒரு ஹாபியாக இருந்தாலும் வந்து ப்ராப்பராக வந்து அதை அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடந்தாலும் சீக்கிரமாக வந்து நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பராக உங்கள் டேங்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஹாபியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் ஏடிஏ ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான். பட் என்னதான் நீங்கள் ஏடிஏ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்க சொல்கிற டோசேஜ் கூட நீங்கள் ப்ராப்பராக கொடுக்க முடியாது. உங்கள் பிளான்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதை இன்டேக் பண்ணுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் பிளான்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இது வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 10 இயர்ஸில் நான் ஸ்கேப் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ் இன் ஆக்வாஸ்கேப்பிங் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளான்ஸோட ரேட் என்ன, சப்ஸ்ட்ரேட்டோட ரேட் என்ன, எவ்வளோ வந்து நான் லூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது. இதில் வந்து நான் வெறும் சக்ஸஸ் மட்டும்தானே நான் செட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய செட்டப்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஸோ இதுதான் வந்து என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் நிறைய மொக்க போட விரும்பலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.